ஒரு 10 பேரை தூக்குறாங்க. வெறும் ஊழலுக்காக மட்டும் தூக்குறாங்கன்னா, இந்த கூட்டணி கட்சி என்னன்னு சொல்லி கேம்பெயின் பண்ணி வருவான். சிக்கல் அங்க எழுதுல. ஏன்டா இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சு இப்ப தான் மாட்டி ஒருத்தர் தூக்கி ஆட்சிகளை பொறுக்கி போயிருக்கு. இதுக்கு முட்டு கொடுத்து வரேன்னு சொல்லி வரவும் முடியாது. அங்க தான் உடையும். அப்பதான் கூட்டணி கணக்குகள் மாறும். அதுக்குள்ளேயும் செல்வ பிறந்தையும் மாத்திட்டு ராகுல்ட்ட யாராவது பேச்சுவார்த்தை நடத்தினா, அங்கேயும் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்பொழுது எது இப்படியோ இந்த முறை இந்த முறையோடு திமுக கூப்புக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அவங்களுடைய அடுத்த மீட்டி திமுகவுக்கு புலன்லையோ சென்ட்ரல்லையோ தான் இருக்கும். அதே சோஷியல் மீடியாவில் ட்ரோலான ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன் சார். மற்றபடி அதில் ஒன்று நம்ம டீட்டெயிலாக போனால் நிறைய அதை பற்றி நம்ம பேசிட்டோம். மீண்டும் கடைசியாக வரும்போது சார், டிஎம்கே கூட்டணி உடையுமா உடையாதா சார்? 100% உடையும் சார். விஜய் கிரவுண்டில் இறங்கி பண்ண போகிறது, இந்த முறை அவர் செய்ய போகிறது நடைப்பயணம். தமிழ்நாடு முழுக்க நடைப்பயணம் போவதற்கான ஒரு வேலை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க பொழுது அந்த மறைந்த குமரி ஆனந்திலிருந்து நீங்கள் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், பல நபர்கள் இந்த வேலை செஞ்சுருக்காங்க. பவன் கல்யாணம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்காங்க. ஸோ அதுபோல் அவர் கிரவுண்டில் இறங்கும் போது பண்ணக்கூடிய ரியாலிட்டி மூலமாக ஈர்க்கக்கூடியது. ஏன்னா இயற்கையாகவே யங்ஸ்டர்ஸ் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகும்னு ஒன்று இருக்குது. ஆனால் இதில் கடைசியாக எங்கே ஒரு சிக்கல் ஏற்படுத்துறீங்களா? எல்லா கட்சி தலைவர்களும் கட்சிக்குள்ள உள்ள இருக்கிற ஆட்களும் பேசாதது கிடையாது. அப்பனா ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் அமைஞ்சு வரும்போது, சார் ஒரு பானை இருக்கு, அழகான பானை நீங்க வச்சுருக்கீங்க சார், அந்த பானையை ஓட்ட போட்டே என்ன ஆகும், உள்ள தண்ணிலாம் வெளில போயிடும். அந்த ஓட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை ஓட்டானே வச்சுக்கோங்க சார். நான் அதை தான் அந்த வேலையை பண்ண வேணாம் இந்த பாயிண்ட்டை வச்சுனே தவிர நான் இப்போ நான் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவர் எப்படி இந்த மாதிரி பேசலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கல சார். This video is sponsored by Classic Colors, Style and Comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. நான் என்ன சொல்றேன்னா சார், இதை இப்போ இப்போ நான் சொன்ன ஒரு பாயிண்ட் எடுத்து முன் வச்சிங்க. ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சார், அவரோட கட்சி நிர்வாகியில் எந்த ப்ரெஸ் மீட்டும் நீங்கள் கொடுக்காதப்பா, எல்லாம் நான் எப்படி அமைதியாக இருக்கணும் அப்படி அமைதியாக இருங்க, ஸ்போக்ஸ் பர்சனாக சொல்கிறத மட்டும் போய் பேசுங்க, அதையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னா நல்லதுன்னு மக்களே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தையை சொன்னது இதில் நக்கல் தயாரி பண்ணுறதுனால நான் இதை சொல்லவே இல்லை. இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? நேரடியாக வீடியோ போட்டு யாரும் வெளிப்படையாக யூடியூப்ல போய் பேச வேண்டாம்னு வீடியோ போட்டார் 2 வாரத்துக்கு முன்னாடி. யார் சொல்றீங்க? திருமாவளவன். இல்லை, நான் டிவிகே கட்சியை சார்ந்தவங்களே சொல்கிறேன். ஏன்னா அந்த அடையாள ஆர்ப்பாட்டம்ங்கிற பேரில் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா புசியானந்த் பேச மிகப்பெரிய டோல் மெட்டீரியல் ஆச்சு. அதை அப்படியே மாற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாலின் பேசி ஆகாத டோல் சார் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல. இல்லை, நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கங்க. தந்தின்னு ஒரு பேர் அவருக்கு இருக்கு. ஆமா, துண்டுச்சீட்டுன்னு இப்போ அந்த பாயிண்ட்லயே வரல. இல்லை, நான் என்ன கேட்குறேன், சுதந்திர தினம் இந்த தினத்துக்கு மாற்றி சொன்னது இருக்கு. ஏன் எடப்பாடி பேசலையா? கம்பராமாயணத்தை கண்டுபிடிச்சாரு, கம்பன்னு தெரியாம உடலையா சார்? நான் இப்போ பாயிண்ட் முன் வச்சுறேன். இல்லை, நான் சொல்ல வரேன், அனைத்து தலைவர்களும் பேசிய தருணங்கள் உண்டு. ஆனால் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன்டா உள்ள பூந்து ஆட்டையை கலைக்கிறீங்கன்ற ஒரு நல்ல இடம் தான் இந்த பாயிண்ட முன் வைக்கிறேன். நீங்க வைக்கிறது ஓகே சார். நான் என்ன சொல்றேன்னா, அரசியலுக்குள்ள இது போல ஒரு சில இடத்துல பேசின தவறே அவங்களுடைய கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணமாயிரும்னு எடுத்துக்க முடியாது. நம்ம பேசுறது நிகழ்வை பத்தி பேசுறேன். நம்ம பேசுறது அரசு மீண்டும் புசியானது அவர்கள் பண்ணாங்கன்னா, ஏன்னா இது முதல் நிகழ்வு இல்லை சார். இதுக்கு முன்னாடியே அந்த பலூன் விஷயம் ரொம்ப ட்ரோல் ஆச்சு சார். நான் உங்களுக்கு இன்னும் 2வது விஷயம் இது ட்ரோல் ஆச்சு. விஷயம் ஞாபகப்படுத்துவோம். அதை கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணி உள்ள கொஞ்சம், ஏன்னா அவரெல்லாம் நெருங்கி பேசக்கூடிய ஒரு அண்ணா இவரை எந்த பேட்டியும் பண்ண வேணாம்னு சொல்லணும், உளறிட்டு இருக்காருன்னா ஒன்றும் விஷயம் தெரிஞ்சா பேசணும்னு சொன்னா நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். ஒரு விஷயமே நம்ம ரொம்ப பூதாகரமாக்கணும் ஆக்கலாம், இல்லை கடந்து போகிறதுனா போகலாம். ஏன்னா ஒரு அமித்ஷா கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியா, மோடி கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியிலையோ எச் ராஜா பேசியிருப்பார், சிறுநீர் பாசனம்னு பேசியிருப்பார். அது எவ்வளோ பெரிய ட்ரோல் ஆச்சுன்னு சார் நான் ஒரு விஷயத்த முன் வச்சேன் சார். இல்லை, நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சி தலைவர்களும் கட்சிக்குள்ள உள்ள இருக்கிற ஆட்களும் பேசாதது கிடையாது. அப்பனா ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் அமைஞ்சு வரும்போது, சார் ஒரு பானை இருக்கு, அழகான பானை நீங்க வச்சுருக்கீங்க சார், அந்த பானையை ஓட்ட போட்டே என்ன ஆகும், உள்ள தண்ணிலாம் வெளில போயிடும். அந்த ஓட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை ஓட்டானே வச்சுக்கோங்க சார். நான் அதை தான் அந்த வேலையை பண்ண வேணாம் தான் இந்த பாயிண்ட்டை வச்சுனே தவிர இப்போ நான் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவர் எப்படி இந்த மாதிரி பேசலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கல சார். நான் சொல்றது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உலர்ந்த விஷயத்த சொல்றேன்.
ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், இந்த பக்கம் ஒவ்வொரு நபரும் இருக்கட்டும். ஆனா, விஜய் அப்படி உணரலன்னு சொல்ல வரல. நீங்க புஷி ஆனந்த் சொல்றது வந்து இன்னைக்கு ஒரு நக்கலா விஜய் அவரு பேசாதது நான் இப்போ தவறுன்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியல. விஷயம். அதையே இவரு மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றேன். சார் அது மெயின்டைன் பண்றா பண்ணாம போறா அவங்க கட்சி பிரச்சனை. சார் அதுதானே சார் இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னீங்க 30% அழகான ஒரு கருத்தை சொல்றீங்க. நான் சொல்றது கேளுங்க. இது அவங்க கட்சி பிரச்சனை. ஆனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் பேசுறது தான் இங்க மக்கள் பார்ப்பான். அவர நோக்கி தான் உள்ள வரான்னும் பொழுது, இது பெருசா அடிபட்டு போயிருச்சு. அது பெருசா வந்தா நிக்க மாத்துறாங்க நீங்க பாத்தீங்க. மைண்ட்ல நிக்காது அது பெருசா. இப்படிதான் இவங்க கட்சி முழுக்க ஆட்கள் இருக்காங்க. ம். இவங்க இப்படிதான் இவ்வளவுதான் அரசியல் உங்களுக்கு தெரியும். ம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ம். இதனாலதான் விஜய் பேச மாட்டாரு. அரசியல்ல ஒருத்தரை வந்து நேருக்கு நேரா கிரிட்டிசைஸ் பண்ணி மட்டும் தான் ஒருத்தர் பேச முடியுமே தவிர, இதை தாண்டி வாங்க நாங்க வந்து எங்க ஆட்சியில இத செஞ்சிருக்கிறோம். இதுக்கு மாரி நீங்க என்ன நல்லது செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு எலக்ஷன பார்த்துருக்கீங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதத்தான் பெருசாக்குவாங்க. இந்த மாரி சின்ன சின்ன நார்ம்ஸ் தான் அவங்க பெருசாக்குவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சதவீத வைஸ் எப்படி கன்வெர்ட் ஆகும்? விஜய் வந்து கிரவுண்ட்ல இறங்கி பண்ண போறது, இந்த முறை அவர் செய்ய போறது நடைப்பயணம். தமிழ்நாடு முழுக்க நடைப்பயணம் போவதற்கான ஒரு வேலையை ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னும் பொழுது, அந்த மறைந்த குமரி ஆனந்திலிருந்து நீங்க ராகுல் காந்தியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், காந்தியா இருக்கட்டும், பல நபர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. பவன் கல்யாண்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுபோல வந்து அவரு கிரவுண்ட்ல இறங்கும்போது பண்ணக்கூடிய ரியாலிட்டி மூலமாக ஈர்க்கக்கூடியது. ஏன்னா இயற்கையாவே யங்ஸ்டர்ஸ் வந்து அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் பொழுது, அது எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகும்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் இதுல வந்து கடைசியா எங்க வந்து ஒரு சிக்கல் ஏற்படும் தெரியுங்களா? எலக்ஷன 4.75 வருஷம் பண்ற அரசியல் வேற. கடைசி 3 மாசம் இருக்கு பாருங்க. கிரவுண்ட் லெவல் அரசியல். அது வந்து எத்தன பேருக்கு வந்து டிவிக்கேக்கு அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். புதுசா இருக்கும். ஏன்னா, நாங்கலாம் 5 மணிக்கு காலைல குளிச்சுட்டு 5:30 மணிக்கு ரோட்ல வந்து நிப்போம். போய் வீடு வீடா வீட்லருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கறதுக்கு. நடந்தோம்னா 12 மணி வரைக்கும். அந்த எலக்ஷன் டயத்துல உடம்பு இளைக்கிறமா இருக்கட்டும், நோய் வராம வேர்க்கிறதா இருக்கட்டும், கருத்து போறதா இருக்கட்டும், பல விஷயம் இருக்குது. ஆனா, அந்த தெரு தெருவா போய் கேம்பெயின் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மதியானம் சின்ன பிரேக் எடுத்துட்டு 4 மணிக்கெல்லாம் அசெம்பிள் ஆகி, இதுக்கு இடையில வந்து ஒவ்வொரு பெரும் கட்சிகள் தன் சார்பாக பணத்த கொண்டு போய் செலவு பண்ணி, பணத்துல வந்து இந்த மூக்குத்தி குடுக்குறது, அது குடுக்குறது, இந்த வேலைலாம் செஞ்சு கற்பூரத்த சத்தியம் வாங்குறது, இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கிரவுண்ட் லெவல்ல பண்ணக்கூடிய அரசியலோட களம்ன்றது டோட்டல் கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். அன்னைக்கு 234 தொகுதிக்கும் ஒரு கேண்டிடேட் போடுறாங்கன்னாக்கா, கட்சி சார்பாக நிதி குடுப்பாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒரு 3 கோடி, 5 கோடி வந்து நிதி குடுத்து அந்த இத சந்திக்கும். அதத்தான் டிவிகேவும், டிவிகேவாலும் சரி, என்டிகேவாலும் சரி கேள்விப்பட்ட அளவுக்கு சார் நான் பர்சனலா கேள்விப்பட்டேன். இத நான் வெளிப்படையா சொல்றேன். முதல் முறையா சொல்றேன். டிவிகே கட்சியை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நல்லா செலவு பண்றாங்க. ம். லேடீஸ்க்கு உணவு குடுக்குறதா இருக்கட்டும், கரெக்டான வரிசையில பண்ணிட்டு இருக்காங்க. இன் டெப்த்தா நீங்க சொன்ன மாரி என்னென்ன அதெல்லாம் நல்லா சிறப்பாவே பண்றாங்க. ம். இது வந்து உண்மை நான் சொன்னது. ஆனா நான் சொன்ன பாயிண்ட் அதுதான். நம்ம மறுபடியும் அத பத்தி பேச வேண்டாம். பட் இருந்தாலும் நீங்க ஒரு பாயிண்ட்ட முன்வைக்கும்போது சார் எல்லாம் ஓகே சார் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். முதல் முறையா வராரு நம்ம எதுவுமே இல்லன்னு சொல்ல முடியாது. ஃபேம் உள்ளவரு. நல்லபடியா வரட்டும். மாற்றம் யாராவது இருந்தாலும். வந்து கெடுத்து விட்டு போற மாரி விஷயங்கள் பண்றது வந்து ஒரு மாரி இருக்கு. அதான் சொல்றேன். இதுவும் நான் என்னோட கருத்து. என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. அதே சோசியல் மீடியால ட்ரோலான ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன் சார். மத்தபடி அதுல ஒண்ணும் நம்ம டீட்டெயிலா போனா நெறைய அத பத்தி நம்ம பேசிட்டோம். மீண்டும் கடைசியா வரும்போது சார், டிஎம்கே கூட்டணி உடையுமா? உடையாதா சார்? 100% உடையும் சார். அமித்ஷா அவர்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவர்கள் மீது மூத்த அமைச்சர் மீது கூடிய வழக்குகள் வந்து பெரிய அளவுல வந்து பேசப்படும். 2வது பாமக வந்து உள்ள வந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து விடுதலை சிறுத்தையும், வேல்முருகனும் வெளில வருவாங்க. பாமக டிவிகே கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல சார். வாய்ப்பே கிடையாது. ஏன்? உறுதியா எப்படி சொல்றீங்க இல்லன்னு? ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே கூட போவதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திய பிறகு தான், நான் தான் தலைவர்ன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ம். ஸோ எனக்கு கிடைக்கப்பட்ட செய்தி. அதனால வந்து நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன். ஸோ அதுல வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சார் நான் ஒண்ணுமே இது இல்ல ஒரு சார். மாஸ்டர் பிளானா இருக்கலாமா? யாருக்கு? நம்ம போய் சும்மா 4 கட்சியெல்லாம் இது பண்ண தேவையில்ல. நீ திரும்ப நீ போறியா? நீ போ. 1.5% ஓட்டு வச்சுட்டு இருக்க போ. நீ போறியா? போ. போ. மொத்தமா 6 பசங்கள தூக்குடா. 4 பேர் செலவு பண்ணுறது மொத்தமா 1000 கோடி வச்சு இது சொன்னீங்க. ட்ரிபிள் நைன்ல குடுத்து தூக்குடா. எல்லாம் மாரி இருக்கும். எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, டிஎம்கே எதிர்பார்க்காத ஒரு அடி எங்க இருக்குன்னா, அமித்ஷாட்ட வந்து இருக்கு. அது கன்ஃபார்ம். அதான் இந்த அரெஸ்ட்ட பத்தி சொல்றீங்க. அந்த அரெஸ்ட்டோ, அந்த வழக்குகள் வந்து இங்க வரும்பொழுது, தன்னால கூட்டணி உடையும். எனக்கு நம்மளுக்கும் அடுத்து நம்ம கை வைக்க போறாங்கன்ற அப்படி கிடையாது சார். 10 அமைச்சர் தூக்குறாங்க சார். உதயநிதி வரைக்கும் தூக்குறான்னு வச்சுக்கங்களேன். இத வச்சு என்னன்னு கேம்பெயின் பண்ணுவான். அப்ப உதயநிதி கைது செய்யப்படுவார். அமித்ஷா சொன்ன வார்த்தைய நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்குன்றேன். ஒரு பேர மென்ஷன் பண்ணா சும்மா பேர சொல்லிட்டு போ மாட்டாரு. ரொம்ப நீங்க வந்து அதான் சொன்ன எஸ்வி சேகர் சொன்னா கூட நம்ம வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்ல சார். அமித்ஷா சொல்றாருன்னும் பொழுது, ரொம்ப கான்ஷியஸா பார்க்க வேண்டியது இருக்கு அரசியலுக்குள்ளன்னும் பொழுது, ஒரு 10 பேர தூக்குறாங்க. வெறும் ஊழலுக்காக மட்டும் தூக்குறாங்கன்னா, இந்த கூட்டணி கட்சி என்னன்னு சொல்லி கேம்பெயின் பண்ணி வருவான். சிக்கல் அங்க எழுதுல. ஏன்டா இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சு இப்பதான் மாட்டி ஒருத்தர் தூக்கி ஆட்சி கலைப்பு வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு முட்டு குடுத்து வரேன்னு சொல்லி வரவும் முடியாது. அங்க தான் உடையும். அப்பதான் கூட்டணி கணக்குகள் மாறும். அதுக்குள்ளேயும் செல்வ பிறந்தையும் மாத்திட்டு ராகுல்ட்ட யாராவது பேச்சுவார்த்தை நடத்தினா, அங்கேயும் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் பொழுது,
எது இப்படியோ இந்த முறை வந்து இந்த முறையோடு திமுக வந்து கூப்புக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அவங்களுடைய அடுத்த மீட்டிங் திமுகவுக்கு புழல்லையோ, சென்ட்ரல்லையோ தான் இருக்கும். ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எந்த கூட்டணிக்கு அதிகம்? சார் அத வந்து இன்னைக்கு இருக்க சூழல்ல டூ ஏர்லியர் சார். ஏன்னா Too early to predict. ஷூர். ஏன்னா அரசியல பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு பெரிய வாய்ப்புகள் எதுக்கு அதிகமா இருக்கு? யார் ஜெயிப்பாங்க? எலக்ஷனை பொறுத்தவரைக்கும் இந்த வாய்ப்பே சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல தெரியுங்களா? எலக்ஷனுக்கு மொத நாள் திடீர்னு ஒருத்தருடைய மரணம். தங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? அதத்தான் நான் சொல்றேன். திடீர்னு ஒருத்தருடைய மரணம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்க, மூத்த அரசியல் தலைவருடைய ஒரு மரணம் ஏற்பட்டுச்சுனாக்கா, அன்னைக்கு அனுதாபமாக வேற மாதிரி கால்குலேஷன் மாறும். எம்ஜிஆர் படுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது கலைஞர் சொன்ன வார்த்தை, என் ஆருயிர் நண்பன் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இறந்து விட்டார். எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். ஒருவேளை அவர் உயிரோடு வந்து விட்டால் நான் ஆட்சியை விட்டு ஒப்படைக்கிறேன். செத்தது யாரு எப்படி உயிரோடு வருவாங்க? புரியுதுங்களா? அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இருந்து அவர் சொன்ன வார்த்தை. ஸோ இந்த கூட்டணியில இப்ப போயிட்டு இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம இவங்க தான் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லவே முடியாது. நாளைக்கு இது எந்த மாதிரி கூட்டணி மாறுது? நாளைக்கு வந்து எடப்பாடியே தலைவரா நீடிக்கிறாரா? இதெல்லாம் கூட சிக்கல் ஏற்படலாம். நம்ம வந்து அந்த கால்குலேஷனும் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓபிஎஸ் டிடிவிய சேர்த்துக்க சொல்லி நிர்பந்தம் குடுக்கலாம் சசிகலாவ. அதுக்கு சில மறுபடியும் ஒத்து வர வைக்கலாம். இன்னைக்கு வெளிப்படையா நான் உங்க கூட்டணின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ கூட்டணி இல்லன்னு சொல்லி வெளியில போனா உன் நம்பகத்தன்மை என்னவாகும்? கரெக்ட் சார். அடுத்து எனக்கு இந்த கேள்வியும் இருக்கு. அதிமுகவுடன் டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இந்த 3 பேர் என்ன ஆவாங்க? அதான் சார் இவங்கள சேர சொல்லி மறுபடியும் இப்ப அமித்ஷா இப்ப நிர்பந்தம் குடுக்குறாருன்னு வச்சுக்கங்க. அன்னைக்கு குடுக்கல. அது அவங்க கட்சி பிரச்சனைன்னு போயிட்டாரு. இப்ப நீ சேர்த்தா ஆகணும். இல்லாட்டி நீ தலைவர் இல்லப்பா செங்கோட்டையன்றாரு. என்ன செய்வீங்க? இப்ப அவங்க கூட கூட்டணி இல்லன்னு அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன். இதற்கு மேல் எடப்பாடி வெளிய வந்து அனௌன்ஸ் பண்ணா மக்கள் நம்புவானா? சிறுபான்மை நம்புவானா? எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தேனியில் அவர் கட்சி நிர்வாகி ஒருவர் தொடங்கியிருக்காரு. ஒரு செய்தி வந்தது. மேபி வந்து கட்சி ஆரம்பிச்சு கட்சி கூட்டணியா வந்து என்டிஏக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஓபிஎஸ்க்காக சார் நீங்க எவ்வளவு தூக்கிட்டு வந்தாலும் ஒத்த பலாப்பழம் தான் அது. தன்னுடைய சொந்த தொகுதியில், சொந்த மாவட்டத்தில் செல்வாக்கு இழந்து நிற்பவர் ஓபிஎஸ் அவர்கள். அதான் எதார்த்தமான உண்மை. அதுக்கு டிடிவிக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சார். அவருக்காவது ஓரளவுக்கு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு. ஓபிஎஸ்க்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம அரசியல் அதெல்லாம் ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருப்பாங்க சார். குறிப்பா சொன்னா நீ சொந்த கட்சியை துரோகம் பண்ணிட்ட. செஞ்சிருக்க கூடாது. பெருசா இம்பாக்ட் இல்ல. நீங்க சொன்னது தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அது உண்மைதான். ஆனால் இவங்க 3 பேரும் ஒண்ணா வந்து அதிமுகல சேரும்போது ஒரு பெரிய பலம் வரும் சார். எல்லாருக்கும் ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு. மறுபடியும் ஒரு 2% ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படி நீங்க இல்லன்னு சொல்றீங்க? இல்ல. சசிகலாக்கு அந்த அளவுக்கு ஓட் பேங்கிங் கிடையாது. டிடிவிக்கு நீங்க ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு ஓட் பேங்க் கிடையாது. டிடிவிக்கு மட்டும் தான் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மட்டுமே இருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க இவங்க 3 பேரும் சேர்றதுனால பெரிய ஒரு மாற்றம் எந்த மாற்றமும் ஏற்படாது சார். பெருசா ஒரு மாற்றம் ஏற்படாது. அதுக்கு வந்து கேம்பெயின்ல இறங்கி இவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ இங்க நம்ம பொறுத்த வரைக்கும் டூ ஏர்லியர் இது வந்து நம்ம வந்து யார் வருவாங்கன்றது சொல்ல முடியாது. பட் ஆனா திமுக அந்த மாட்டி வரமாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ திமுக இருக்காது. யார் வருவாங்க என்பதை இவ்வளவு சீக்கிரமா ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல முடியாது. யார் ஆளுங்கட்சி, யார் எதிர்க்கட்சின்னு. பட் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி வரிசையில் திமுக வராத அளவுக்கான வேலையைத்தான் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது பொழுது. ஒரு முறை நம்ம விட்டுட்டோம் சார் கம்ப்ளீட்டா. கடைசியில் கேள்வி வந்து வச்சிருந்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் கடைசியா வரைக்கும் தனியா தான் நிக்க போறாரா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பிஎம்கே நீங்க சொன்னீங்க ட்ரிபிள் டிஜிட்ட பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. அவரை விட அதிகமா ஓட் பேங்க் வச்சிருக்கவர் சீமான் அவர்கள். உண்மையை சொல்லணும்னா. ஆனா அவர் தனித்துவமா அது நான் வந்து அவருடைய கூட சேர மாட்டேன்றனால நம்ம அதை பத்தி நம்ம அதிகமா பேச மாட்டோம். ஒருவேளை அவர் கூட்டணி வேணா ஒரு ஐடியா எங்கேயாவது லைட்டா அவர் போட்டா கூட இப்போ நான் இன்டர்வியூக்குள்ள பார்த்தேன் சார். ஏதோ விஜய் கூட சேர்ந்து ஏதோ சேர்ந்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. சேர்ந்து அந்த மாதிரி. ஸோ மேபி அவரை பத்தி நம்ம பேசவே இல்ல. ஸோ அவங்களோட கருத்து என்ன? சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, தனிச்சு நிற்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய பலம். எலெக்ஷனில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு ஆள் தனிச்சு இவ்வளோ நாள் நின்றுட்டே இருக்கிறான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓட் பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகி சட்டமன்றத்தில் போகாமல் இருக்கிறது அவங்க கேடர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், சோர்வை ஏற்படுத்தும். ஒருவேளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சில விஷயத்துக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விமர்சனம் சார் யார் கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணாமலை கூறியது போல சார் அதாவது நாங்கள் 2 பேரும் பல விஷயங்கள்ல கொள்கையிலலாம் பெரிய மாற்றம் கிடையாது. சில கொள்கை டிஃபரன்ஸ் தான் இருக்கு. மினிமல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மினிமல் கொள்கை டிஃபரன்ஸ் வந்து சீமான் அவர்களுக்கு எந்த கட்சியில் சேர்ந்தா அட்லீஸ்ட் பத்திரிகையை பார்த்து அவரோட வாக்காளரை பார்த்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? டிவிகே தான். ஆப்வியஸ்லி வந்து ஏடிஎம்கே கூடயோ பிஜேபி கூடயோ பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஊழலை பற்றி பேசியிருக்கிறாரு, மதவாதத்தை பற்றி பேசியிருக்கிறாரு, பிரிவினைவாதத்தை பேசக்கூடாது, தமிழை வந்து தூக்கி பிடிப்பதை பற்றி பேசிக்கிறாரு, கொள்கை ரீதியாக வந்து சில விஷயங்கள் பேசிக்கிறாரு, கொள்கை தலைவர்களை கொடுத்து பேசிக்கும் பொழுது ஓரளவுக்கு ஒத்து போகிறது. ஒருவேளை சீமானோ டிவிகே சேர்ந்துறாங்கன்னா இப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார்? அதுதான் சொல்றேன். இப்போ அதையும் நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. ஏன்னா முத நாள் ஏதாவது சீமான் வாய் விட்டு ஏதாவது உழைத்தா கூட அங்கே வந்து தலையில போயிடும். ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு கருத்து பண்ணு வந்து ஏதாவது தேர்தலை சந்திக்கிறாங்களா சொல்றேன்.
அதான் சார் தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாலும் இப்போ டூ ஏர்லியர் சொல்ல முடியாது. ஆனால் ஒருவேளை டிவிகே விஜய் அவர்கள் 2 பேரும் சேரும்பொழுது கூடுதல் பலமாக பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் டிவிகே, தனித்தனியா இருக்கிறத விட விசிகே நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. விசிகே, வேல்முருகன், வேலுமுருகன், எஸ்டிபிஐ சிபிஐ இந்த மாதிரி சில கட்சிகள்லாம் சேரும்பொழுது அது ஒரு கூடுதலான ஒரு பலமா பார்க்கப்படும். அது இல்லைன்னு சொல்லல. பட் அட் லாஸ்ட் மணி டிசைட்ஸ் எவ்ரிதிங். அதை தாண்டி இவங்களுடைய உழைப்பு இன்னொரு பக்கம் அப்படின்னும் பொழுது இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதில் இவங்க தாக்கு பிடிப்பாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் 2026 திமுக தோற்பது உறுதி. தோக்க வைக்கணும். அதான் நம்ம வேலை. ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். நன்றி வணக்கம். This video is sponsored by Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio. Unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki.